வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேலம் ஸ்பெஷல் குகை மொச்சை குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா பவுடர் அரைச்சி குக்கரில் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு மசாலா அரைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா கிடைக்கலன்னா 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு 3-4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இந்த சைஸில் உள்ள பட்டை ஒன்று சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மிதமான தீயில் லைட்டாக செவக்கணும். அரிசி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொரிஞ்சு வர மாதிரி வரணும். ரொம்ப கருகிடவோ செவந்திடவோ கூடாது. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டால் சரியாக இருக்கும். அரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சு, மற்றதும் லைட்டாக செவந்துடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதில் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 15-20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது கட் பண்ணது 1 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி, சின்ன சைஸில் உள்ள நாட்டு தக்காளி 2 போட்டிருக்கிறேன். போட்டு அதையும் நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கணும்னா சட்டுன்னு வதங்கி வந்துடும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை மொச்சை இப்போ சீசனுங்கிறனால எடுத்துருக்கிறேன். ட்ரெடிஷ்னலில் பார்த்திங்கன்னா வெள்ளை மொச்சை காஞ்சதை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்குவாங்க. இப்போ இதில் ஒரு 100 மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு பல்லாக கீறின தேங்காய் போட்டு தண்ணி தெளித்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா அந்த வறுத்து அரைச்சதையும் மசாலா பவுடராக அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மொச்சையை இதில் சேர்க்கணும். இல்லாட்டி வேக வச்ச ட்ரையான மொச்சை வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 5 கத்திரிக்காவை நடுவில் முழுசாக எண்ணெய் கத்திரிக்காய்க்கு போடுவோம்ல, அது மாதிரி வகுந்து இதில் சேர்த்துருக்குறேன். ரொம்ப கட் பண்ணி போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு மிதமான தீயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பவுடரில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் கலந்துட்டு டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எனக்கு பத்தாத மாதிரி இருந்தனால இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த மசாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுள்ள புளியை 1 கப் அளவுள்ள தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி இதில் தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயமும் தேங்காயும் அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ திக்காக இருக்கும். அதனால் மிக்சியில் இருக்கிற மசாலுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டு கூடவே இன்னும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் இந்த தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு குக்கரில் 2 விசில் வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். ஸோ மீடியம் தீயிலன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3-5 நிமிஷம் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும்.
இது ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்து தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக வந்து கறி வடகம், வெங்காய வடகம் சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துருக்கிறேன். அது இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 வெள்ளைப்பல் பூண்டை பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா இந்த பூண்டு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுருங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் வந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தாளிப்பை எடுத்து இந்த குழம்புல ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப கலராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த குகை குழம்பு பார்த்திங்க அப்படின்னா சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த குகை குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.